குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-25 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 மே முதல் 2025 மே மாதம் வரை உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்கிறது, எப்படி நடக்கிறது, எதுக்காக குரு பெயர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுக்கு திருமணம், தனலாபம், குடும்பம் அமையிறது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும். அப்படி சாதகமாக இல்லை, பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் 2024-25 வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன, அதாவது 100% மாறாது, ஒரு 50% அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2023-24 வரைக்கும் 24 மே 1 வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? மே 1, 2024, அதாவது சித்திரை மாதம் 18 காலை 10:31:36 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு. எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 14, 2025 மே 14, 2025 மாலை 7:58:39 வினாடி வரை ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. இந்த ரிஷப ராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வருஷத்தில் அவர் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8, நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன், செப்டம்பர் 8 குரு வக்கர கதி அடைகிறாரு. அவர் பிப்ரவரி 4, 2025 வருஷம் பிப்ரவரி 4 வரைக்கும் வக்கர கதியில் இருப்பார். இந்த வக்கர கதி அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துக்கு இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் வக்கர கதின்னு பேர். இந்த வக்கர கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது குரு பகவான் பின்னாடி போகிற மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்ச ஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலேயோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு. ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுக்கு உண்டான இடம், எதிரியின் இடம். அதனால் எதிரி வீட்டில் பலம் கிடையாது. அதனால் சுக்கிரன் அந்த இடத்துல சுக்கிரன் இருக்க மாட்டார், இந்த இடத்துல குரு இருப்பார். அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்குது, ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரியமே. இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாருக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது, உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி, குழந்தை பாக்கியமும் வியாபார வெற்றியும் தரக்கூடிய குரு பெயர்ச்சி. இந்த கன்னி ராசிக்கு 95%, அதாவது சனியும் சாதகமாக இருக்கார், குருவும் சாதகமாக இருக்கார். இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், எதிரிகளின் தொல்லை விலகும்.
யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க, இத்தனை நாளாக கூடவே இருந்தேன், பார்ட்னர்ஷிப்பில் இருந்தான், என்னை என்கிட்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் சார், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் அந்த நபர் யார் உங்களை ஏமாற்றிட்டு போனானோ அவனே கதறிண்டு பணத்தை கொண்டு கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்னை மன்னிச்சிருங்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை ஏமாற்றினது நான் பண்ண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் அவள் பேரில் கேஸ் போட்டிருந்தீர்கள், வழக்கு தொடுத்திருந்தீர்கள்னா அந்த வழக்கு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சியை அடைவார்கள். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலமாக இருந்து செயல்படுவார்கள். குழந்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகள், கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். சரி, இந்த கன்னிராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னா அமோகமான நேரம். இத்தனை நாள் அவங்களுக்கு சனி பாதிப்பு இருந்திருக்கும். அந்த சனி பாதிப்பு குறைந்து அவர்கள் பெருவளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதிய அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகளுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற காரணமாக இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு உங்களுடைய முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தெளிவான சிந்தனை, தவறான நபர்களிடமிருந்து விலகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த 2024-25 குரு பயிற்சி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வளத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ட்டு பார்த்தா இத்தனை நாளாக உங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக இருந்திருப்பாங்க. அந்த எதிரிகள் இப்பொழுது மறையிறதுனால உங்களுக்கு புதிய நண்பர்கள் வருவார்கள். அல்லது ஏற்கனவே நட்பில் இருக்கக்கூடிய சில நபர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 7 ராகு இருக்காரு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை கெடுக்காது. குரு 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். இத்தனை நாளாக குதர்க்க எண்ணங்களை வைத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்தீர்கள். இப்பொழுது நேர் வழியில் எண்ணத்தை மாற்றி உங்களுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நண்பர்கள் உதவியை கொண்டு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் செலவுகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், அதாவது 2024-25 குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் முறியடிக்கிறது சனியுடைய வேலை. உங்கள் எதிரிகள் காணாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி ஆண்டு இருக்க போகிறது. இந்த 2025 பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வருமானத்தையும் வெற்றியும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். உங்கள் எதிரிகள் வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். அதாவது சினிமாவில் காமிப்பாங்க, வில்லன்லாம் முதல்ல அடிப்பான், ஹீரோ அடி வாங்கிப்பார், அப்புறமா வில்லன் திருப்பி அடி வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஹீரோங்கிறதுனால ஆரம்பத்தில் வில்லன்ட்டேருந்து அடி வாங்குவீங்க. அதுக்கப்புறம் ஃபேக் எண்டில் அந்த கடைசி 4 மாதத்தில் எல்லா எதிரிகளையும் நீங்கள் உதச்சி உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த 2024-25 குரு பயிற்சியானது 2024 மேலேருந்து 2025 மே வரைக்கும் உங்களுக்கு யோகமான பலன்கள் அமைந்திட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் தென்குடி திட்டை அல்லது ஆலங்குடி ஆகிய 2 ஸ்தலங்களுக்கு குரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுங்கள். குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக குழந்தை இல்லாத வயதான தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு மட்டுமல்லாமல் வியாபார செழிப்பு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை, கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவது, கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பது போன்ற அனைத்து யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2024-25 குரு பெயர்ச்சி அமைந்திடும். நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன், பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும்.
இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.